வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளோட மார்க்கெட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மேலே போகுதா, கீழே வருதா, மேலே போனால் எவ்வளோ வரைக்கும் போகும், ஸோ நம்ம பொசிஷன் எங்கே எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட இந்த மணி எவ்வளோ, அவுட் ஆஃப் த மணி எந்த பொசிஷன்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட புது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது. அதாவது ஏப்ரல் டு ஏப்ரல் தான் ஃபினான்ஷியல் இயர். அப்படிங்கிறனால மார்ச் 31க்கான அது வரைக்கும் இருக்க டாக்ஸஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும். அப்போனா தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஜூன் ஜூலையில் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண மறந்துருந்தால் இப்போயாவது மறக்காமல் போய் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். உங்களுக்கு டேக்ஸே இல்லைனாலும் ஜீரோ ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி ஒரு டேக்ஸ் ஃபைல் பண்ணும். ஸோ நீங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ரெண்டாவது, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் வந்து போன தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் டேக்ஸ் குறைச்சிருந்தாலும் கேபிட்டல் கெயினோட டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ்பெஷலி ட்ரேட் பண்ணுறவங்க, ட்ரேடிங்கில் இன்வெஸ்டிங்கில் ப்ராஃபிட் வரவங்களுக்கு டேக்ஸஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. அது வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து ஒரு ஆடிட்டரை பிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக வரும்போது நம்ம வந்து இதையும் பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் ஒரு ஆடிட்டரை வந்து கன்ஃபார்மாக உங்களுக்குன்னு ஒரு ஆடிட்டரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரேடராக இருந்து நிறையா டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை டேக்ஸ் கட்டுறீங்க, இண்டிவிஜுவலாக ட்ரேடராக இருந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட உங்களோட ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ஃபர்மாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சிங்கிள் ப்ரொப்ரைட்டரி ஓனராகவும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு மல்டி ப்ரொப்ரைட்டரி ஓனராகவும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டேக்ஸில் வந்து கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது ஸ்டார்ட் அப் மாதிரியோ இல்லைனா ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கும்போது டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயங்கிறனால நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ட்ரேடர்லேருந்து அதுக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறீங்க இல்லை டேக்ஸ் அதிகமாக கட்டுறீங்க அப்படின்னா. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். என்னென்னா, போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து இந்த ஒரு ப்ரைஸ், அதாவது நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 23,600 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் பிவர்ட் இருக்கு. அப்போ இந்த பிவர்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிவர்ட்னா என்னென்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சை சுற்றி தான் மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டுருக்கும். அப்போது ஒன்றா மார்க்கெட் இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போனாலோ இல்லை இந்த ப்ரைஸ்லேருந்து கிளியராக கீழே வந்தாலோ, இந்த 2 விஷயம். ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போனால் தான் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மார்ச்சில் வந்து நல்ல மூமெண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதாவது மார்ச் 18லேருந்து 25 வரைக்கும் நல்ல சூப்பரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சிருந்தோம். அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் எவ்வளோ நாள் இருக்கும்? இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சை சுற்றி தான் இருக்குது, இந்த ஒரு 4 நாளாக. ஸோ இதிலிருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் மேலே போகுமா, கீழே வருமா அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் கிளியராக இருக்குது. அண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் கொலாப்ஸ் ஆக போகுது. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 18ஆம் தேதியிலேருந்து நான் வந்து 50க்கும் 200க்கும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சு, 250, 300, ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட், 550 பாயிண்ட் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 50யும் அதே மாதிரி 200ம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகுதுன்னா லைக் ஒன்று சேர முயற்சி பண்ணுது. அப்போ இந்த ஒன்று சேர்ந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் வந்து கிளியராக ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகும், மேலேயோ கீழேயோ. அப்போது இந்த ஒரு வாரம், அதாவது இந்த 50யும் இந்த 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் ஒரே லைனில் வரணும் இந்த மாதிரி. ஸோ மேலேருந்து இப்போ 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200 இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் ஒன்றா மேலே இல்லைன்னா திருப்பியும் அப்படி இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நடந்தால் தான் மார்க்கெட் வந்து ஒரு டைவர்ஜன் நடக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் மாதிரி, ஸோ நீங்கள் பொலிஞ்சர் பேண்டில் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து வாலடைலிட்டி அதிகமாக இருக்கும், மார்க்கெட் வந்து வாலடைலிட்டி குறைஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால நம்ம இனி ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 3-4 நாள் ஒரு 3-4 ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டோட வாலடைலிட்டி, அதாவது ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, இந்த 23,600 அப்படிங்கிற இந்த பிவர்ட் லெவல் இருக்குது பாருங்கள், இந்த பிவர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் கிராஸ் ஆகணும். இதுதான் நிஃப்டி 50 பொறுத்தளவு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து
நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறோம். இப்போ நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து நமக்கு மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது 23,500 தான் இப்ப இருக்க பிரைஸ் ரேஞ்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிரைஸ் ரேஞ்ச். 23,497 அதுதான் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிரைஸ் ரேஞ்ச். ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இங்க இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் பாருங்க அதிகமா இருக்கு. அப்பன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது நெறைய பேரு, அதாவது ப்ரோஸும், அதே மாரி ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸும் இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எந்த இடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து 23,600 அதே மாரி 23,800 அத தாண்டுனா 24,000. ஆனா, மார்க்கெட் கீழ போறதுக்கு புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. 1. 2வது புட் ஆப்ஷனோட சேஞ்சஸ் இந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு பார் மாரி இருக்கு பாருங்க. அந்த புட் ஆப்ஷனோட சேஞ்சஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. எது கூட கம்பேர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனோட சேஞ்சஸ் கூட. அப்போ இந்த கால் ஆப்ஷன் சேஞ்சஸ் அதிகமா இருக்குங்கிறனால, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட் அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் போலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்லி எக்ஸ்பைரி தான் பார்த்துட்டுருக்கோம். அப்படிங்கிறனால, அதாவது 3ஆம் தேதி. நான் வந்து இன்னொரு வீக்லி எக்ஸ்பைரியும் சேர்த்துக்கிறேன். 9த் ஏப்ரலும் சேர்த்துக்கிறேன். ஸோ 9த் ஏப்ரலும் சேர்த்தாலுமே, நமக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு தான் சிறப்பா இருக்கு. அப்போ இந்த 2 வாரத்தோட எக்ஸ்பைரி சேர்த்துமே மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அதிகபட்சம் மேல போனா எவ்வளோ வரைக்கும் போகும்னா, 24,000க்கும் ஒரு மினிமம் இருக்குன்னா, நமக்கு வந்து 23,600. அப்போ இந்த 23,600 நம்ம விட்டுருவோம். 23,600லேருந்து நமக்கு கிளியரா வந்து 23,800 இதையாவது கிராஸ் பண்ணணும். இல்லைன்னா 23,700 நம்ம என்ன பண்ணுவோம், இதை இப்போ காப்பி பண்ணி இன்னொரு பொசிஷன் எடுத்துக்குவோம். ஸோ மார்க்கெட் வந்து அதிகபட்சம் மேலே போனால் 24,000க்கும் அடுத்து 27,700க்கு நான் வந்துடுறேன். ஓகே. அப்போ மார்க்கெட் இந்த 23,600லேருந்து இந்த ஜோன் 23,700க்குள்ள ரீச் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேலே போகும். அதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா, முக்கியமா என்ன நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 23,600 தாண்டணும். இப்போ இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ மார்க்கெட் கிராஸ் ஆகுதோ, அப்பதான் மார்க்கெட் மேலே புல்லிஷா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. நம்ம கீழ வந்தா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். டவுன்ஃபால் ஆச்சுன்னா 23,300லேருந்து 23,000 வரைக்கும் டவுன்ஃபாலுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த டவுன்ஃபாலை நான் வந்து காப்பி பண்ணி ஸோ 23,600லேருந்து 23,300 ஸோ 23,300லேருந்து ஓகே. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு டவுன்ஃபால் ஆச்சுன்னா 23,300ஆவது மினிமம் வரணும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ 2 ஜோன் இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் ஜோன் வந்து மேல இருக்கு. அது என்னன்னா 23,700லேருந்து 24,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து பேரிஷ் ஜோன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,300லேருந்து 23,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இதுல மார்க்கெட்டோட டெய்லி வாலடைலிட்டி, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த ஒரு 3 நாளா எவ்வளோ தூரம் தான் மார்க்கெட் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து போன டியூஸ்டே, அதாவது கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்ததுலேருந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து ஆரம்பிச்சுச்சு. நமக்கு வந்து அதிகபட்சம் போனது ஒரு 140 பாயிண்ட், அதிகபட்சம் கீழ வந்தது 100 பாயிண்ட். அப்போ ஒரு 120 பாயிண்ட் மேல கீழ நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நாள். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சு. லோவஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இந்த 23,600லேருந்து 100 பாயிண்ட் மேல 100 பாயிண்ட் கீழ தான் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஃபைன். 2வது நாள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சு. அவ்வளோதான். 95 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து போன வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஒரு 100லேருந்து 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஆகும்னா, ஒரு 150 பாயிண்ட்ஸ் 130 பாயிண்ட்ஸ்னா 23,600 கொஞ்சம் கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1. 2வது மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 150-200 பாயிண்ட்ஸ். அப்போது கன்சாலிடேஷன் ஃபேஸில் நம்ம எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மார்க்கெட் வந்து அதிகமாக மூமெண்ட்ஸ் கிடைக்காது. இந்த அதிகமாக மூமெண்ட்ஸ் கிடைக்காதுங்கிறனால மார்க்கெட் வந்து எந்த ஜோனில் இருக்கும், நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்னா இங்கே தான் இப்போ மார்க்கெட் இது வரைக்கும். ஓகே, ரெண்டாவது நமக்கு கீழே அதே மாதிரி ஒரு 150 பாயிண்ட்ஸ். ஸோ ஏன் இந்த ஜோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிளியரான மூமெண்ட்டில் இல்லை. அப்போ இந்த ஒரு காரணங்கள்னால நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த பொசிஷன்ஸ்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆனா, அதாவது இங்கே ஓகே, இந்த எல்லோ கலர் பொசிஷன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த வீக்லி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம சொல்லியிருக்க இந்த 24,000ம் இங்கே கீழே இருக்க 23,000ம் என்னென்னா வீக்லி எக்ஸ்பைரி. இந்த 2 வாரத்தோட எக்ஸ்பைரி 3 ஏப்ரலும் 9 ஏப்ரலோட எக்ஸ்பைரி வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு வரும்னு சொல்லி. ஆனால் நம்ம வீக்லி எக்ஸ்பைரி வச்சு நம்ம டேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 120-150 பாயிண்ட்ஸ். அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த எல்லோ பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஸோ கிளியரான மூவ்மெண்ட் இல்லாத வரைக்கும், எப்போ கிளியரான மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இந்த 23,600 கிராஸ் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது நம்மளோட 50யும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் மெர்ஜ் ஆகணும். ரெண்டும் ஒரே லைனில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டீவியேட் ஆகும். ஸோ இது வந்து இந்த பொலிஞ்சர் பேண்டோட ஒரு கன்ஜெஷன் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட் எப்போ அந்த பக்கம் நடக்குதோ, அதாவது எப்போ வந்து அந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் ஒன்று சேரும். ரெண்டாவது 23,600 எப்போ வந்து நிஃப்டி 50 கிராஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸுங்கிறனால இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதனால் இதோட நம்மளோட அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து இது நிஃப்டி 50 பார்த்தோம். அடுத்து வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி பார்த்தோம்னா சேம் லாஜிக் டு பேங்க் நிஃப்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்வின்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால இங்கேயும் அதே தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வந்துருச்சு ஒரு 4 நாளாக. அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இங்கே பச்சை கலரில் இருக்கிறது வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 200ம் 50யும் 10ம் 20யும் நான் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் 10 அண்ட் 20 யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 அண்ட் 200 தான். அப்போ இந்த 50 அண்ட் 200 இப்படி இருக்கும்போது எப்போ இந்த இந்த க்ரீன் லைன் வந்து கொஞ்சமாக அப்படியே கீழே வரணும், இந்த ப்ளூ லைன் இங்கே வரணும். இது ரெண்டும் இப்படி வந்துட்டு கிராஸ் ஓவர் ஒன்றா மேலே கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா டெத் கிராஸு, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். இல்லை கிராஸ் ஓவர் ஆகிட்டு திருப்பி 50 மேலே டைவர்ஜ் ஆயிடுச்சு, இந்த 50 வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகி திருப்பி மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா திருப்பி வந்து ஒரு கோல்டன் கிராஸில் இருக்குன்னு. ஸோ கோல்டன் கிராஸ் ஆகுமா, டெத் கிராஸ் ஆகுமா, இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த பொலிஞ்சர் பேண்ட். நீங்கள் இந்த பொலிஞ்சர் பேண்டில் நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணிடுறேன் அண்ட் நம்மளோட ட்ராயிங்ஸ் எல்லாம். ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆகுதோ அப்போ ஒரு கான்ட்ராக்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆயிடுச்சு, திருப்பி எக்ஸ்பேன்ஷன், கன்வர்ஜ், எக்ஸ்பேன்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஜென்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த டியூப் வந்து பெருசாகுது. இந்த பெருசுலேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல குறையணும். இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பொசிஷன் வந்து அதுக்கப்புறம் டைவர்ஜ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பொலிஞ்சர் பேண்ட். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்ட் நம்ம இந்த ஃபேஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு ஒன்றா மேலேயோ இல்லையோ கீழே ஏதாவது ஒரு பொசிஷன்ஸ் கிளியராக மூவ் ஆகும். இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கோம். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் எய்தர் மேலே இல்லைன்னா கீழே நடக்கும். எதாக இருந்தாலும் நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்து நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட்னு கிடையாது. நம்ம வந்து மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு லாங் கால் எடுக்கலாம், கீழே வந்தாலும் ஒரு ஷார்ட் கால் எடுக்கலாம். ஸோ நீங்கள் லாங் பொசிஷனும் போகலாம், ஷார்ட் பொசிஷனும் போகலாம். ஆனால் ஏதோ ஒன்று மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனால் தான் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பொலிஞ்சர் பேண்ட். அப்படிங்கிறனால நமக்கு வந்து இப்போ நிஃப்டி 50 சாரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷன் இருக்குது 51,600ன்னு சொல்லி. இந்த 51,600 பேங்க் நிஃப்டி எப்போ கிராஸ் ஆகுதோ
அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்றா இந்த 51,600 மேலே கிராஸ் ஆகணும், இல்லைன்னா கீழே கிராஸ் ஆகணும். அது எப்படின்னு தெரில. இந்த 600ங்கிறது தான் மாட்டிடுச்சு. 23,600 நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியில் 51,600 இருக்குது. ஓகே. ஸோ அப்போது மார்க்கெட் இங்கிருந்து எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஏற்கனவே என்ன சொல்லுதுன்னா, இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது, கீழே வரதுக்கும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, 51,500ல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா நிறையா பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த பொசிஷன்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு. அப்போது இந்த 51,600லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு கம்மி. அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 52,200 தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 52,000க்கு மார்க்கெட் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 52,000க்கு நம்ம இதை என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே வச்சிடலாம். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு இங்கேருந்து இப்போ இந்த நான் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து 52,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆனால் 51,000, 51,000. நான் இதை காப்பி பண்ணி $51,000 மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆனால் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 51,500ல் நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே. அப்போது மார்க்கெட் இந்த 51,500ங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனை மார்க்கெட் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகணும். இது கிராஸ் ஆனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் கலர் மாற்றிடுறேன். ஸோ இப்போ இருக்க பொசிஷன்லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகி இந்த 51,000ல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். இந்த சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 51,600ம் 51,500ம் இதுதான் ரெண்டு முக்கியமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த 51,600 கிராஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த 51,500 கிராஸ் ஆகணும். இந்த பேண்ட்லேருந்து இந்த ரீஜன்லேருந்து மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் பொசிஷன் இருக்கும். மேலேயா இல்லை கீழேயாங்கிறது தான் நமக்கு சந்தேகம். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸும் லிமிட்டட் தான். சைட்வேஸ் மூமெண்ட்ஸுங்கிறனால நம்ம ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் லிமிட்டட்னா எவ்வளோ சொல்லுவேன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ்லேருந்து 51,600லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டும், 51,600லேருந்து ஒரு 200 பாயிண்ட்டும் கீழே மூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 51,600ம் 51,500ம் இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் ஆகுதோ மார்க்கெட், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளியரான மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது கன்சாலிடேஷன் ஃபேஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சைடில் தான் போயிட்டுருக்கும். ஸோ மூமெண்ட்ஸ் வந்து பெருசாக கிடைக்காது. எப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்குதோ அப்போ தான் நமக்கு மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம அதை கிளியர் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.